வணக்கம் மக்களே. 12 அடி எபிசோட் 6க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். லிட்ரலி எதிர்பாராத ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் மீர் கஞ்சி இவங்க 2 பேருமே ஓடிக்கின்னு இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. எதை தேடி ஓடுறாங்கன்னு தெரியல. நான் திரும்ப அதை ட்ராக் பண்ணுறத விட்டுட்டேன்ற மாரி மீர் சொல்கிறாங்க. சரி 2 பேருமே தனியாக பிரிஞ்சு போய் தேடலான்னு இவங்க சொல்கிறாங்க. சரின்னு 2 பேருமே தனியாக பிரிஞ்சு போக இன்னொரு சைடு ஆக்வி வந்து இவங்கள தான் பார்த்துன்னு இருக்காரு. முக்கியமாக மீரை தான் பார்க்குற மாதிரி தெரியுது. அந்த ஃபீலிங்ஸ் மீருக்குமே தெரியுது. ஆக்வி இங்கே தான் இருக்காருன்ற விஷயத்த மீர் ஃபீல் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக கஞ்சி இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல, திரும்ப டீம் ஆட்களோட வரலான்னும் போது அந்த இடத்துல மீருமே நீ போ, நான் இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்ல, எதுக்கு நீ இங்கே இருக்கணுன்ற மாரி அவங்க கேட்டதுக்கப்புறம் நீ ஒரு வேளை திரும்ப அதை பார்க்குறியா, நீ இதை டீம் ஆட்களோட சொல்கிற, உனக்கு ஹெல்ப் பண்ணதா நாங்கள் இருக்கோம், நம்ம எதுக்கு இங்கே வந்தோன்னு நீ மறந்துடாத, மனுஷங்களை காப்பாற்றதா இங்கே வந்தோம், உனக்கு எது தெரிஞ்சாலோ அதை எங்ககிட்ட சொல்லுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. சம்திங் ஆக்வியை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சிக்குமே நல்லா தெரியுது மீருடைய முடிவை மாற்ற முடியாதுன்னு. அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு இங்கே இருக்கிற யாரையும் பிடிக்க போகிறது கிடையாது, நம்ம எதுக்காக இங்கே வந்தோன்ற கொள்கையை மட்டும் நீ மறந்துடாத, நான் இந்த வாட்டி மட்டும் எதையும் பார்க்காத மாரியே காமிச்சிக்கிறேன்னு அவங்க அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துல மீருமே ஒரு மாதிரி யோசிக்கிற மாரி காமிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி ப்ரெசண்ட்டில் ஆக்வி எழுஞ்சிட்டாரு. ஆக்வி எழுந்தோடனே மாராக்க தூக்கி கேடாசுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சாமினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாமின் தான் ஓவர் பவராக இருக்காரு. அதே சமயத்துலேயே 3 சோல் ஸ்டோனையும் சாமின் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு மாதிரி வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆக்விக்கு. அதில் ஆக்வி வந்து சாமினை போட்டு பயங்கரமாக அடிக்க சாமினுமே டஃப் தராரு. ஏன்னா சாமின் கிட்ட 3 சோல் ஸ்டோன் இருக்குது, திரும்ப சாமினுக்கு பவர் வேறு கிடச்சிருச்சு. அதை வச்சுலாம் அட்டாக் பண்ணேன். ஆனால் கடைசியாக நான் விடுவேனான்ற மாரி நெஞ்சில் கத்தியே இறக்கிட்டு அந்த பக்கம் ஆக்வி ஸ்ட்ரெயிட்டாக மாராக்க பார்க்க போக மாராக்க அந்த இடத்துல மீரை எழுப்பலாம் ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு ஆக்வி வரது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்ன 1000 வருஷமாக நரகத்தில் அடைச்சி வச்சுங்கன்னு மாரா கிட்ட கேட்டால் மாராக்கா தான் கடவுளுடைய விருப்பம்னு சொல்ல ஆக்வி அவருடைய கழுத்தை நெருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குன்னு நான் வேணும்னா உங்களுக்கு காமிக்கிட்டான்ற மாரி மாராக்க திடீர்னு வயிற்றுலேயே குத்துற மாதிரி தெரியுது. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் ஆக்விக்கு கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமினை ஒரு பயங்கரமாக அடிச்சிருப்பாரு. சாமின் கிட்ட 3 சோல் ஸ்டோன் இருக்கிறதுனால அவனுடைய காயங்கள் ஹீட் ஆகிடுச்சு. அது மூலியமாக இவன் வேகமாக ஆக்வி அட்டாக் பண்ண ஆக்வியாலேயும் சாமினை எதிர்க்க முடியாது. ஏன்னா சாமின் ஓவர் பவராக இருக்காரு. அதில் ஆக்வி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக சாமியின் திரும்ப அவருடைய ஈவில் ஸ்பிரிட்ஸை அசம்பிள் பண்ண கடைசியாக கொஞ்சம் நெஞ்ச உயிர் தான் மாராக்கு இருக்குது. மாராக்கு அப்படியே கால் பண்ண ஆரம்பிக்கிறார் டான்லிக்கு. டான்லி அவசரமாக அந்த காலை எடுத்தா மாராக்கு என்ன சொல்கிறேன்னா, கடைசியாக சாமின் ஹீட்டை வெடி அந்த பவர்ஸ் மொத்தத்தையுமே எடுத்துக்கினா. அது மட்டும் இல்லாமல் மீரா ஆக்வி கூட்டிக்கிட்டு போயிட்டா. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இப்போதைக்கு என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, நீ திரும்ப ஹெல்மௌத்தை ஓப்பன் பண்ணு, திரும்ப இந்த உலகம் அழிவுக்கு வரலாம், நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி தெரியல. அதே சமயத்தில் டான்லி, நான் உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு என்னை மன்னிச்சிரு, அந்த கடனை நான் திருப்பி தராமலே இறந்து போக போகிறேன்ற மாரி வருத்தமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலேருந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு மீரை காப்பாற்றுங்கன்ற மாரி இவர் சொல்கிறாரு. திரும்ப ஹெல்மௌத் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் டான்லி, நீங்கள் இன்னும் என்கிட்ட கடன் தரல, கடனை தரதுக்காக வச்சு உயிரோடு இருக்கணும்னு போதே அந்த இடத்துல மாராக் இறந்து போயிட்டாரு. கடைசியாக டான்லி அந்த இடத்துக்கு வர மாராக்கோடைய போனோன்னு தான் கடைசியாக இருக்குது. அதை பார்த்து டான்லியும் வான்சியாங்கும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக மாராக்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பணுன்ற மாரி மற்ற டீம்மேட்டர்ஸ் முன்னாடி வைக்க அவங்களும் மாராக்க பார்த்து எடுக்கிறாங்க. மாராக் கடைசியாக அந்த ஸ்டாஃபை தொட்ட நிலைமையிலேயே வானத்தை நோக்கி போக ஆரம்பிக்க கடைசியாக டான்லிக்கு கோபங்கள் அதிகமாகுது. இந்த பார்ட்டியை விடக்கூடாதுன்னு டான்லி யோசிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா அந்த இடத்துல மாராக், இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எவ்வளோ அற்புத பெருவைகள் பார்த்தியா, இந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தியான்னு டான்லி கிட்ட சொன்னால் டான்லி என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய சகோதரர்கள் அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வாழறதுக்காக இறந்து போயிட்டாங்கன்னு போது அந்த இடத்துல இருக்கிற மாராக்குமே இதுதான் நம்மளுடைய பர்பஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷ பிறவிகளை காப்பாற்ற தான் இங்கே இருக்குன்ற மாரி சொல்ல அதை டான்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டான்லி ஜான்விக் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய சுத்தியில் ஏற்றாந்து ஹெல்மௌத்தை பீஸாக உடைக்கிறாரு. கடைசி ஹெல்மௌத்தை சுற்றி இருந்தேன் அந்த மொத்த ஷீல்டுமே விலகிடுச்சு. லிட்ரலி இந்த சீன் செம கூஸ்பாமாக இருக்கும். பின்னாடி ஒரு ஓஎஸ்டி போட்டிருப்பாங்க பாருங்கள், செம்ம ஐக்கானிக்காக இருக்கும். கடைசியாக எல்லாருடைய அந்த 12 ஜோடியாக் ஏஞ்சல்ஸும் அசம்பிள் ஆகிட்டாங்க வித் ஆயுதங்களோட. அதே சமயத்தில் ஈவில் ஸ்பிரிட்ஸும் பூமியில் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இந்த ஈவில் ஸ்பிரிட் அழிச்சதுக்கப்புறம் இந்த ஹெல்மௌத்தை க்ளோஸ் பண்ணலான்றது தான் டான்லியோடைய பிளான். இப்போதைக்கு கடைசியாக சாமின் நினச்சது நடந்துச்சு. ஈவில் ஸ்பிரிட் மொத்தமும் பூமியில் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதை நியூஸ்லேயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது ஈவில் ஸ்பிரிட்னு யாருக்குமே தெரியாது. கடைசியாக சில ஆட்கள் முன்னாடி நிற்கிறது மட்டும் இல்லாமல் சாமின் அவருடைய உண்மையான பவரை காமிக்கிறாரு. அந்த 3 சோல் ஸ்டோனையும் ஒன்றா சேர்த்து கடைசியாக அங்கே இருக்கிற மொத்த ஆட்களையும் ஈவில் ஸ்பிரிட்டாக மாற்ற ஆரம்பிக்க இந்த பக்கம் ஒரு சீன் இருக்கும்போது கடைசியாக எல்லாருக்கும் பவர் கிடச்சதில்ல ஸ்னேக் கடைசியாக அந்த பாட்டியுமே காப்பாற்றிடுறாங்க.
அந்த பாட்டியோட உயிரை இன்னொரு பக்கம் ஸ்னேக் காப்பாற்ற ஆக்வி இந்தமாரி மீரை கூட்டிகிட்டு போனார்ல. எங்கே கூட்டிகிட்டு போனான்னா 2 கற்கள் ஒன்றா இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக மீரை சேஃபாக இவர் இறக்கிறாரு. இன்னமும் ஆக்விக்கு மீர் மேலே பாசம் இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஏன்னா கடைசியாக மீருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவர் மீரை ஹக் பண்ணபடி தான் விழுந்திருப்பார். இது மூலியமாக தான் ஆக்வியோடைய பாசத்தை காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 12 ஜோடியாக் ஏஞ்சல்ஸை காமிச்சா இப்போதைக்கு அவங்க மொத்த பேருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. இதை அப்படியே கூஸ்பாமாக காமிச்சிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாரும் ஈவில் ஸ்பிரிட்டோட அந்த இடத்துல சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் டான்லிக்கும் ஹீட்டேவுக்கும் சண்டை நடக்கும். ஆனால் டான்லிக்கு ஹீட்டேவை அடிக்க மனசு இருக்காது. அதால் டான்லி நடந்து போக கடைசியாக வர மாரா கிட்ட ஹீட்டேவை எதுவும் பண்ணுறாதீங்க, அவனை காயம் மட்டும் படுத்திடாதீங்கன்றமே சொல்ல அந்த இடத்துல இருக்கிற மாராக்குமே இதான் கடவுளுடைய விருப்பம், கடவுளுக்கு தேவையானது தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஹீட்டேவை அழிக்க போகிறாரு. ஆனால் ஹீட்டே இவர் போட்ட மேஜிக்கே உடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாராக்கே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாராக்கு வயசானவர் தானே, அதால் சுருண்டு கீழே விழ டான்லிக்கு கோபம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் ஹீட்டே அவருடைய மிச்ச பவர்ஸை அங்கே இருக்கிற ஏஞ்சல்ஸ் மேலே உருவாக்க அதை பார்த்து டான்லி இன்னும் கோபமாயி ஹீட்டேவை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீட்டேவை மொத்தமாக அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹெல்மவுத்தில் அந்த ஈவில் ஸ்பிரிட் மொத்தத்தையுமே அடக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மொத்த பவருமே அவங்க பறி கொடுத்துருவாங்க. அது மூலியமாக தான் மொத்த பவர்ஸுமே ஹெல்மவுத்துக்குள்ளார போச்சு. ஆனால் இப்போதைக்கு எல்லா ஏஞ்சல்ஸ்கிட்டையும் அவங்க பவர்ஸ் திரும்ப கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.